முந்தா நாள் தான் வந்தது. தொழிலுக்கே புதுசு. ஃபேமிலி கேர்ள். பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். ஏதாச்சும் கண்ணா பின்னானும் முரட்டுத்தனமா நடந்தீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முந்தா நாள் தான் வந்திருக்குன்னு சொன்னீங்கள. You see, Mr. Chandru, the human body is open to illness. நம்ம உடம்புக்கு வியாதி வர்றப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நாமளே ஏதோ ஒரு டேப்லெட்டோ மருந்தோ சாப்பிட்டு குணப்படுத்திக்கிறோம். உடம்புக்கு வியாதி வர்ற மாதிரி மனுஷனோட மனசுக்கும் சில சமயங்கள்ல வியாதி வர்றது உண்டு. துரதிருஷ்டவசமா இந்த வைத்திய உண்மையை நாம ஏத்துக்கிறது இல்லை. அதை ஆரம்பிச்ச மனோவியாதி முத்தி பைத்தியமா போயிடுறப்போதான் இந்த ஆளுக்கு பைத்தியம், மூளை சரியில்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். ரொம்ப லேட்டா அக்செப்ட் பண்றோம். மனோவியாதிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சமயத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதை முழுமையா குணப்படுத்திடலாம். சோ யூ கம் டு மை கிளினிக் திஸ் ஈவினிங். மனம் திறந்து நீங்க என்னோட பேசணும். ஹலோ, வாமா வா. என்னமா அதெல்லாம்? காலேஜ் பில்டிங் ஃபண்ட். பில்டிங் ஃபண்ட். அதுக்கு 100 rupees. 100 rupees கொடுத்துதான் ஆகணுமா? பின்ன this is what I call daylight robbery. இந்தா. Thank you. என்னம்மா, என்ன தலையில பட்டாம்பூச்சி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்க? ஓகே, bye. bye.